வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தேன். இந்துக்களுக்கு எப்படி இந்து அறநிலையத்துறை இருக்கோ, இஸ்லாமியர்களுக்கு எப்படி வகுப்பு வாரியம் இருக்கோ, அதுபோல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாரியம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க யாரோ. படிச்சு பார்த்தேன். அதுவும் முக்கியமானதுதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா இப்போ இந்தியாவில எந்த மாநிலங்களும் இல்லாத மாதிரி தமிழ்நாட்டில்தான் இந்து அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அதன் கீழ் கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது. அது கோயில் நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மையா மாத்தி இருக்குன்னா கண்டிப்பா மாத்திருக்கு. அதே போல வகுப்பு வாரியம் இந்தியா ஃபுல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ஒரு அமைப்பின் கீழ் இயங்குறதுல நிறைய நன்மைகள் இருக்கு. அதே போல கிறிஸ்தவர்களுக்கு இயல்புலேயே நிறைய சொத்துக்கள் உண்டு. பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை போன்ற பல அமைப்புகள் இருக்கு. கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. இந்த நிர்வாகிக்கிறதுல அரசுடைய பங்களிப்பு இல்லைன்னா உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை, வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க இந்த மாதிரியான சிக்கல்கள் அதுலயும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரியான ஒரு அமைப்பின் கீழ் கிறிஸ்தவர்களையும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.